ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு ஜப்பான் மிஸ் செல்ஃப் எபிசோட் 2 தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்கள் பார்க்கலையா, மறக்காம அதையும் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். என்னோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் நான் எழுந்து பார்க்கும்போது என் பக்கத்தில் எல்ஃப் இருந்தா. இது எனக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வு. அதே மாதிரி இது எனக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு. நாங்கள் அன்னைக்கு முழுக்க வெளியில போனோம், நிறைய விஷயத்த பேசணும். அங்கே ஒண்டி இல்லாமல் அந்த செரி பிளவுஸம் அதையும் நாங்கள் பார்க்க போனோம். அந்த வியூ அது வந்து அவ்வளோ அழகா இருந்தது. அவ என் கிட்ட கேட்டா, இந்த இடம் இது வந்து எவ்வளவு அழகா இருக்கு, இங்க மாஸ்டர்ஸும் இல்லல. ஆமா, நீ சொல்ற மாதிரி இந்த இடத்துல மாஸ்டர்ஸ் அதுங்க இல்ல. இங்க கண்டிப்பா நம்ம ஹியூமன்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, என்னதான் இது இந்த அளவுக்கு அழகா இருந்தாலும் நான் அவளைக்கும் ஃபீல் பண்ணது இல்ல. அங்க எல்ஃபும் கேக்குறான், ஆமா நான் வந்து இங்கே மாட்டிக்கினா என்ன ஆகும், அப்புறம் என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றது, ஏகப்பட்ட நிறைய இடத்துக்கு போறது, ஜப்பான்ல இருக்க ஏகப்பட்ட இடத்த நான் உனக்கு காட்டுவேன். அதே மாதிரி நம்ம நிறையவே ஃபன் பண்ணலாம். இங்க ஜப்பானோட கல்ச்சரை நீ பார்க்கணுமே, ஃபுட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நீ பாக்குறதுக்கு. ஓ அப்படியா, அப்போனா நான் வந்து வரேன், ஒத்துக்கிறேன். காசும் மனசுல யோசிக்கிறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை ப்ராப்பரா உன்னோட வீட்டுக்கு நான் அனுப்புறேன். இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரனா அங்க ஒரு வார்த்தை அவன் சொல்றான். இது என்ன வார்த்தை, அதாவது இதுதான் தடாய்மானா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையை அவளும் சொல்றா. ஆமா, நீ வாக் பண்ணி ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருப்ப, போய் குளிக்கலாம்ல, இங்க ஹாட் வாட்டரும் இருக்கு. என்னது, இங்க என்னால குளிக்க முடியுமா? ஆமா, அங்க பின்னாடியே அவன் சொல்றான், நீ வந்து திரும்ப உன்னோட உலகத்துக்கு போயிட்டா நம்ம வந்து பார்க்க முடியாதுன்னு இல்ல, கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும். அங்க இருக்கிற வாட்டரை பார்த்து இன்னமும் ஆச்சரியமாறா. இன்னும் இது தண்ணி வந்து வந்துனே இருக்கு சூடா, நீ என்ன மேஜிக் ஏதாச்சும் கத்துக்கினியா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, இந்த இதை புடி, இது வந்து சென்ட் மாதிரி உனக்கு ஏத்த பிளேவரை நீ சூஸ் பண்ணி ஜாலியா இங்க என்ஜாய் பண்ண முடியும். அப்படியா, இது வந்து ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு, ஏதோ நான் நோபல் மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பண்ணதே இல்ல. இதுக்கப்புறம் அவ குளிக்கிற இந்த சைடு அவன் சமைக்கிறானா, சமைக்கும் போதே யோசிக்கிறான், இந்த விஷயம்லாம் அவளுக்கு புதுசா இருக்கு, அதே மாதிரி இது அவளுக்கு பிடிச்சிருக்கு. எல்ஃபும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறாங்க. நான் வந்து எதிர்பார்க்கல, அவன் சொன்னால அது கூட நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் அங்க வெளில வந்து பார்த்தா அவன் சமைக்கிறானா, அந்த ஸ்மெல்லும் அவ்வளோ அருமையா இருக்கு. அது வந்து பார்த்தா அது ஃபுல்லாவே மீட் தான். இது வந்து உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த நான் சாப்பிட்டதே இல்ல. இந்த எக்கையும் கட்லெட்டை வச்சும் செஞ்சிருப்பான், அதனால தான் இது உண்மையிலே எவ்வளவு வேற லெவலா இருக்கு. இந்த ஃபுட்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இது முன்னாடி எதை சாப்பிட்டாலும் எனக்கு டேஸ்டே இல்லாத மாதிரி தான் தெரியும் போல. ஆமா, நான் வந்து லஞ்ச் பாக்ஸை எப்பயுமே கொண்டு வருவேன், ஆனா அதை தாண்டி என்னால வேற விஷயத்த கொண்டு வர முடியாது. அப்போனா நீ வந்து அதனாலதான் அதை ஒண்டி கொண்டு வருவியா? அதே மாதிரி அங்க பிளாஷ் லைட்டை வச்சு ஒரு ட்ரிக்கையும் பண்றான். அது வந்து அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. வந்து என்ன யோசிக்கிறேன், இந்த மாதிரி ட்ரிக்குக்கெல்லாம் நான் ஏமாறுவேன்னு நினைக்கிறியா? இந்த சிட்டில இருந்து இதை பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால வேற விஷயத்தெல்லாம் கொண்டு வர முடியாதா? இல்ல எப்படின்னு தெரியல, நான் வந்து லஞ்ச் பாக்ஸை என்னோட பக்கத்துல வச்சு தூங்குவேனா, அந்த டைம்ல அது தானா என் கூடயே வந்துடும். பெண்ணு மத்த விஷயம் இதெல்லாம் என்னால கொண்டு வர முடியாது. என்னால இதை ஒண்டிதான் அப்படியே கொண்டு வர முடியுது. அப்போனா இதுக்கு பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா உன்னை கண்ட்ரோல் பண்ற மாதிரி? நீ யோசிச்சு பாத்திருக்கியா, உன்னால எப்படி அங்க வர முடியுது, நல்ல பொருள் எல்லாத்தையும் எப்படி கொண்டு வர முடியுது? எது இந்த லஞ்ச் பாக்ஸ பத்தியா நீ பேசுற? இல்ல அதை மறந்துடு, நான் அதை பத்தி ஒன்னும் பேசல. பேசுறது நீ வந்து எப்படி அந்த உலகத்துக்கு வர? நான் யாரோ ஒருத்தங்க உன்னை கண்ட்ரோல் பண்ற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலையா? யாராச்சும் உனக்கு சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி இப்படி பண்ண போக முடியும்னு? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நான் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொன்னதும் இல்ல. இல்ல நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இது வந்து கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அதாவது உனக்குன்னு ஏதோ ஒரு ரோலை கொடுத்த மாதிரியும் நீ வந்து என்ன இங்க கொண்டு வந்திருக்க, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மீனிங் இருக்கும். நான் என்ன யோசிச்சேன்னா, இது ஒரு சிம்பிளான ட்ரீம் அப்படின்னு தான் யோசிச்சேன். இல்லடா நீ நல்லா யோசிச்சு பாரு, ஏதாச்சும் சுச்சு இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா ட்ரிகர் பண்ற மாதிரி? ஆளுக்கு அவளுக்கும் ஞாபகம் இல்ல, தெரியல, நான் கண்டிப்பா ஞாபகம் வந்தா சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு நோட்டை வச்சு எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நான் இன்கேஸ் இவங்க திரும்ப அங்க போக பார்த்து அந்த டிராகன் கிட்டயே இவங்க போயிட்டா அவ்வளவுதான். தூங்கி எழுந்தோடனே அது கிட்ட மாட்டிக்கினா அது இவங்களை கொல்லதான் செய்யும். இவங்க பழையபடி இங்க தான் வருவாங்க. அதை பத்திலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அங்க டிராகனை பத்தி நம்ம எல்ஃபுக்கு நிறைய விஷயம் தெரியுமா, அதை பத்திலாம் அவ சொல்றா. டிராகன் இது வந்து எப்பயுமே அங்கதான் இருக்கும், அதே மாதிரி அதோட பிரெத், அதுல அவ்வளவு மேஜிக் இருக்கு. இன்கேஸ் அது வந்து இந்த உலகத்துக்கு வந்தா அதோட ஸ்கேல் அது வந்து ரொம்ப அதிகமா வேலை போகும். அதாவது அது கிடைச்சா ஒரே நாள்ல நம்மளால மில்லியனரா மாற முடியும். ஆனா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல, அது ஒரு நான்சென்ஸான விஷயம் தான். இதெல்லாம் இவ சொல்லும் போது அங்க ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியாவும் வருது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க தூங்க போகும்போதே அவ வந்து பெட் பாக்குறா, அவ்வளவு புசு புசுன்னு இருக்கு. ஆமா நம்ம இங்கதான் தூங்க போறோமா, இது உண்மையிலேயே அருமையா இருக்க போகுது. ஹீரோவும் வில்லத்தனமா சொல்றான், நீ வந்து கவலைப்படாத, என் கிட்ட ஒரு சீக்கிரட்டான வெப்பனும் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தூங்குறாங்களா, அங்க கிட்ட அவ சொல்றான், ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தா தானே நம்மளால அங்க போக முடியும். ஆமா ஆமா, போன வாட்டி நம்ம ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சோம், அதனால தான் நம்ம அங்க ரெண்டு பேருமே போனோம். அப்பனா இந்த வாட்டியும் நம்ம அதே மாதிரி பண்ணலாம். ஓகே தான். இதே மாதிரி அவங்க கட்டி பிடிக்க நெக்ஸ்ட் சீன்லயே அவங்க கனவு உலகத்துக்குள்ளேயும் போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி தான் அவங்க எங்க வந்து அழிஞ்சு போனாங்களோ அதே இடத்துக்கு தான் வராங்க. இவங்களோட பிளான் படி என்னன்னா, அந்த டிராகனை வந்து இவங்க கவுக்கணும், அதுக்காக ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்தோடனே அங்க டிராகன் பயங்கரமா தாக்க வந்தா உடனே அவன் டிராகனோட பாஷையில பேச ஆரம்பிக்கிறான். மன்னிச்சிடுங்க, நேத்து வந்து ஏதோ தெரியாதனமா நாங்க இங்க வந்துட்டோம், நாங்க வந்து சும்மா தான் இங்க வந்தோம், அதனால எங்களை போக வரீங்களா, அங்க ஒன்னும் உங்களோட முட்டியை தாக்குறதுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்கோ வரல,
நாங்க சும்மா பார்க்கலான்னு வந்தோம். அதே மாதிரி நாங்க உங்களுக்காக ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கோம். அங்க லிக்கரை காட்டுறான். இதை பார்த்தோன்னே அந்த ஸ்மெல் அது மோந்து பாக்குது. அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இதை தான் ஆளும் எத்து வச்சிருப்பான். ஏன்னா கண்டிப்பா இதை வந்து டிராகன்ஸுக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் அதுக்கு பிடிச்ச போய்தா. சோ நம்ப ஆரம்பிக்குது. நான் வந்து உன்னை நம்புறேன். அதே மாதிரி நேத்து வந்து உன்னை அடிச்சு அப்படியே பொசுக்கிட்டேன். நீ எப்படி இப்போ உயிரோட இருக்க எனக்கு அது வந்து புரியல. மிஸ்ட்ரிய பத்தியும் நீ சொல்லணும். இல்ல போகும்போதே அந்த மிஸ்ட்ரிய பத்தியும் அவன் சொல்றான். நாங்க கனவு உலகத்துல இருந்து வந்திருக்கோம். அதனால தான் நேத்து நீங்க கொன்னோம் நாங்க உயிரோட இருக்கோம். அப்படின்னா இந்த பொண்ணும் அந்த உலகத்துக்கு போயிட்டு வந்திருக்கா அதானே? ஆமா நீங்க சொல்றது கரெக்ட். அதே மாதிரி நீ பார்க்க வந்தது என்னோட முட்டையை தானே? இது இருக்கு பாரு. இதை பார்த்து அவங்க இன்னமும் ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அந்த முட்டை அவ்வளவு பெருசா இருக்கு. அதே மாதிரி அந்த முட்டைக்கு ஏத்த மாதிரி இடமும் அவ்வளவு சூடா இருக்கு. உண்மையா சொன்னா இந்த முட்டை பொரிக்கும் நினைச்சு ரொம்ப போர் ஆயிட்டேன். அதே மாதிரி அந்த எல்ஃப் பொண்ணு அவன் மேல ஏதோ ஒரு வித்தியாசமான சென்டோட ஸ்மெல் வருது. இப்பதான் ஹீரோவே யோசிக்கிறாங்க. அவன் லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்திருப்பானா அந்த ஸ்மெல் தான் அடிக்குது. இதுவும் வேற உலகத்துல இருந்து நாங்க கொண்டு வந்தோம். இது உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம் விட்டுருங்க. இல்ல நான் வந்து இந்த ஃபார்ம்ல இருந்தா என்னால எப்படி அந்த ஆல்கஹாலை குடிக்க முடியும்? அதனால என்னோட ஃபார்மை நான் மாத்துறேன். அதே மாதிரி அதோட ஃபார்மையே மாத்துது. இதை பார்த்து அவங்க அவ்வளவு ஆச்சரியமாகறாங்க. அப்போனா கதைகள்ல நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மையா? நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி என்னால இப்பதானே அதை சாப்பிடவும் முடியும். நீ வந்து ரொம்ப ஸ்டேஞ்சான மேனா இருக்க. லஞ்சை கூட ஆல்கஹாலையும் கூட. நீ லஞ்சை நான் டேஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என்னோட லஞ்ச் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது. இல்ல நான் வந்து டேஸ்ட் பண்ணோம் அதுக்காக வேண்டிதான் கேட்கறேன். ஆனா அதுக்கு நான் ரீபே பண்ண மாட்டேன்னு இல்ல. நீ அதுக்கு பதிலா என்னோட ஸ்கேல்ல ஒன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது அவ்வளவு ருசியா இருக்கு. ஒரே வாயில எல்லாத்தையும் சாப்பிட்ட ராவலுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமா? அவன் ஆல்கஹாலை கொண்டு வந்து தரான். வந்து கோல்டன் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்தது இல்ல. குடிச்சு பார்த்தா அதுவும் வேற லெவல்ல இருக்கு. என்ன மனுஷங்க இந்த மாதிரி சாப்பாடை தான் சாப்பிடுவாங்களா வெளியில? சொன்னா இது ரெண்டுமே நான் வேற ஒரு உலகத்துல இருந்து கொண்டு வந்தேன். அதனால தான் இப்படி இருக்கு. அப்படியா? அப்பனா உண்மையா சொன்னா அந்த மாதிரி உலகத்தை தான் நான் கான்கர் பண்றதுக்கு யோசிக்கணும் போல. இந்த சைடு இந்த விஷயத்தெல்லாம் அங்க எல்ஃப் கிட்ட அவன் சொல்றான். எல்ஃப் இன்னும் ஆச்சரியமாவரா. ஒரு லஞ்ச் பாக்ஸுக்காக ஒரு ஸ்கேலி அவ தராளா? பத்தி வெளியில தெரிய வந்தா அவ்வளவுதான். இதுக்காக ஒரு வாரி அவங்க தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஸ்கேல் வந்து எவ்வளவு வேல்யூபிளான விஷயம் தெரியுமா? அங்க அந்த லஞ்ச் பாக்ஸும் மொத்தமா காலி ஆயிடுமா? இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. ஐயோ வந்து தேவையில்லாம மொத்தத்தையும் அப்படியே சாப்பிட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். என்கிட்ட இது இருக்கு. அப்படியே அவன் சைட்ல எல்ஃப் பக்கம் பாக்குறான். ஏன்னா இது எல்ஃபோட லஞ்ச் பாக்ஸ். நீ கவலைப்படாத நான் இதுக்கும் ரீபே பண்றேன். என்ன சொல்ற? அதாவது இதுக்கு பதிலா நான் இதை தரேன். என்னது ஜெம்மா? அதுவும் ப்ளூ கலர்ல இருக்கு. பத்தி என்னதுன்னு கேட்டா டிராகனுக்கே தெரியல அது என்னதுன்னு. இது அவளோட ரத்தத்துல இந்த ஒரு ஜெம்மா முட்டை போடும் போது அவளுக்கு கிடைச்சதான். இது எந்த அளவுக்கு வேல்யூபிள் அந்த விஷயம் வந்து அவளுக்கு தெரியல. இதெல்லாம் எல்ஃப் கேட்டோன்னே அவ இன்னும் ஆச்சரியமாவரா. என்னது இது டிராகனோட ரத்தத்தால உருவான விஷயமா? என்னால நம்பவே முடியல. இதே மாதிரி தான் அங்க போகும்போதே அவ வழி அனுப்பி வைக்கிறா. நீங்க வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு லஞ்ச் பாக்ஸை கொண்டு வாங்க. இதுக்கப்புறம் வரும்போது 3 இல்ல 4 கூட நீங்க கொண்டு வாங்க. நான் வந்து வெயிட் பண்றேன். பசங்களா நீங்க எப்போ வேணாலும் இங்க வரலாம். நான் உங்களுக்காக காத்து நிற்பேன். கண்டிப்பா 4 லஞ்ச் பாக்ஸை கொண்டு வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க போகும்போது அவளால எதையுமே நம்ப முடியல. ஒரு ஸ்கேலு ரத்தத்தால ஊறின ஒரு ஜெம்மை வச்சு எந்த விதமான டிசீஸா இருந்தாலும் கியூர் பண்ண முடியும். அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ அது வந்து சொல்லவா தேவை ரொம்ப அதிகம். ஆனா இந்த பிளட்டை வந்து நம்ம சேல் பண்ணலாம். இல்லனா யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்பதான் அவங்களோட டிசீஸும் இதனால கியூர் ஆகும். இதுக்கப்புறம் அவங்க வெளியில வரும்போதே இந்த சிவிலைசேஷன் இது வந்து எப்படி அழிஞ்சு போகுது அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. இதே மாதிரி தான் ஒரு மில்லினியம்க்கும் இந்த டிராகன் இது வந்து முட்டியிடும். அந்த டைம்ல இந்த சிவிலைசேஷன் அதாவது இந்த டெவலப் ஆன சிவிலைசேஷன் அந்த முட்டியை திருடலான்னு வந்திருக்கும். அதை பார்த்து அந்த டிராகன் வெளியில போய் இருக்கிற எல்லாருமே கொண்டு இருக்கு. அதனால தான் இப்போ மிஸ்டீரியஸா யாருமே இல்ல. உண்மையிலேயே ரொம்ப ஸ்கேரியான ஸ்டோரியா இருக்கு. அதே மாதிரி தான் இது ரெண்டத்தை வச்சு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வெளியில சொன்னா இதை பத்தி தெரிஞ்சு வெளியில இருந்து இங்க வர வாய்ப்பு இருக்கு. அதனால இதை வந்து நீயே வச்சுக்கோ. அப்படியா? அப்பனா இதே மாதிரி போச்சுன்னா நம்மளோட குழந்தைகளுக்கு தான் இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். இதை கேட்டோன்னே அவ இன்னமும் வெக்கப்படுறா. வெளியில போகும்போதே அவன் சொல்றான் லஞ்சை வந்து நம்ம சாப்பிடவே இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் ஏதோ ஒண்ணு நான் வந்து இவளை இங்க கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் தூங்குனா என்னோட உலகத்துக்கு நான் போயிடுவேன். இல்ல நீ ஓண்டி போக மாட்டேன். நானும் உன்னோட உலகத்துக்கு வரப்போறேன். நீ வந்து எனக்கு ஜப்பானோட லாங்குவேஜ் சொல்லி தர மாட்டியா? ஏன்னா ஜாப்பனீஸ் அதை வந்து நான் கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.